இந்த மாடியூல்ல நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட பிளாக் டயக்ராம் பத்தி பார்க்க போறோம். இந்த பிரசன்டேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு, அப்புறம் பிளாக் டயக்ராம் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர். பிளாக் டயக்ராம் அப்படின்னு சொல்லும் போது அதுல உள்ள வேரியஸ் பிளாக்ஸ் என்னென்ன பிளாக்ஸ் இருக்குன்னா சிபியூனா என்ன, ஆசோலேட்டர் என்ன, ராம் என்ன இருக்கு, ரேம் என்ன இருக்கு, டைமர்ஸ், ஐஓ போர்ட், சீரியல் போர்ட், இன்டரப்ட்ஸ், பஸ்ஸஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல மைக்ரோ ப்ராசஸரை பத்தி பார்க்க போறோம். மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன அப்படின்னா அது ஒரு டிவைஸ். அதுல என்ன இருக்கு அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் சர்க்கியூட்டும் கண்ட்ரோல் சர்க்கியூட்டும் இருக்கு. உங்க டிஜிட்டல் கம்ப்யூட்டருடைய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன பண்ணுமோ அதை ஒரு மைக்ரோ ப்ராசஸரால பண்ண முடியும். மைக்ரோ கண்ட்ரோலர்னா சிங்கிள் சிப் மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப அதுல ப்ராசஸர் தவிர நம்மகிட்ட அடிஷனலா என்ன இருக்கும் அப்படின்னா மெமரியும் ப்ரோக்ராமபிள் இன்புட் அவுட்புட் பெரிஃபரல்ஸ் இருக்கும். இந்த ஸ்லைட்ல நம்ம மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் உள்ள டிஃபரன்சஸ் பார்க்க போறோம். மைக்ரோ ப்ராசஸர் லெஃப்ட் சைட்ல இருக்கு, ரைட் சைட்ல மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. மைக்ரோ ப்ராசஸர் ஜெனரல் பர்பஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அதாவது எந்த வேலைக்கு வேண்டும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்பெஷல் பர்பஸ் டிஜிட்டல் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் மட்டும் தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின்ல ஸ்பின் கண்ட்ரோல்னா அந்த ஸ்பின் கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் அந்த கண்ட்ரோலரை நம்ம யூஸ் பண்ண முடியும். மைக்ரோ ப்ராசஸர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. அதாவது சிபியூல ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு, மெமரி இருக்கு, இன்டர் ஹேண்ட்லிங் சர்க்யூட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ கண்ட்ரோலர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சிபியூ இருக்கும், மெமரி இருக்கும், இன்டர் ஹேண்ட்லிங் உரிய சர்க்யூட்ஸ் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கும், டைமர்ஸ் இருக்கும், parallel இன்புட் அவுட்புட், சீரியல் இன்புட் அவுட்புட், அது போக இன்டர்னல் ரேம் அண்ட் ரோம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்யூட்டர் செப்பரேட்டா கம்ப்யூட்டரை ஆக்ட் பண்ண முடியாது. அப்படி அதை ஆக்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியா நம்ம டிவைசஸ் ஆட் பண்ணணும். மெமரி, இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாம் ஆட் பண்ணாதான் ஒரு மைக்ரோ ப்ராசஸரை நீங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியும். ஆனா மைக்ரோ கண்ட்ரோலர் எந்த பார்ட்ஸுமே ஆட் பண்ணாமையே எக்ஸ்டர்னலா கம்ப்யூட்டரை ஆக்ட் பண்ண முடியும். மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்தவரையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோடும் டேட்டாவும் எக்ஸ்டர்னல் அட்ரஸஸ்ல இருந்து மூவ் பண்ண போறோம். மைக்ரோ கண்ட்ரோலர்ல என்ன பண்ணுவோம்னா டேட்டா சிப்புக்குள்ளேயே மூவ் ஆகும், வெளியே இருந்து மூவ் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி மைக்ரோ ப்ராசஸர்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. டேட்டாவை எக்ஸ்டர்னல் மெமரியில இருந்து சிபியூக்கு மூவ் பண்றதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. மைக்ரோ கண்ட்ரோலர்ல டேட்டாவை எக்ஸ்டர்னலா மூவ் பண்றதுக்கு 1 or 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. மைக்ரோ ப்ராசஸர்ல பீட் ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், 1 or 2 தான் இருக்கும். ஆனா மைக்ரோ கண்ட்ரோலர்ல நிறைய பீட் ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. மைக்ரோ ப்ராசஸரை நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்னா சிபியூ ஆன சிப் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன சொல்றோம்னா கம்ப்யூட்டர் ஆன சிப் அப்படின்னு சொல்றோம். இப்ப பிளாக் டயக்ராம் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்க்க போறோம். மைக்ரோ கண்ட்ரோலர்ல என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. சோ முதல்ல என்ன இருக்குன்னா ஆசிலேட்டர் இருக்கு. இந்த ஆசிலேட்டர் தான் கிளாக் பல்சஸ் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்ரி. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா சிபியூ அப்படிங்கிற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஒன்று இருக்கு. அப்புறம் இன்டரப்ட் கண்ட்ரோல் இருக்கு. இன்டரப்ட் கண்ட்ரோல் சர்க்யூட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுடைய எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் 4K ரோம் மெமரி. ரோம் மெமரி ப்ரோக்ராம் மெமரி, ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு 4K மெமரி நம்மகிட்ட இருக்குது. 128 பைட் இன்டர்னல் ரேம் இருக்கு. இந்த இன்டர்னல் ரேம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்குரிய மெமரி ரேம் மெமரி அப்படின்னு சொல்றோம். அது போக 8051ல 2 டைமர்ஸ் இருக்கு. டைமர் 0 அண்ட் டைமர் 1 இருக்கு. இதை டைமரா யூஸ் பண்ணலாம் அல்லது கவுண்டரா நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் சீரியல் கண்ட்ரோல். சீரியல் கண்ட்ரோல் சீரியல் டிரான்ஸ்மிஷன். சீரியல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையில 2 லைன்ஸ் இருக்கு, TXD அண்ட் RXD இருக்கு. அது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், சீரியல் டிரான்ஸ்மிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐஓ போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 4 போர்ட் இருக்கு. P0, P1, P2, P3 சொல்லி 4 போர்ட்ஸ் இருக்கு. இந்த போர்ட்ஸ் இன்புட் அவுட்புட் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அது போக we have the பஸ் கண்ட்ரோல் சர்க்யூட்ரி. ஸோ இதுல உள்ள ஒவ்வொரு மாடியூல்ஸை நம்ம அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். முதல்ல சிபியூன்ற பிளாக் பத்தி பார்க்க போறோம். சிபியூனா என்ன அர்த்தம்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு அர்த்தம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஏஎல்யூவும் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். ஏஎல்யூனா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். அது போக நம்மகிட்ட கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அரித்மெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றது ஏஎல்யூட ஃபங்க்ஷன்.
என்னென்ன அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் இருக்குன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் வந்து அண்ட், ஆர், எக்ஸ்ஆர், காம்ப்ளிமெண்ட் இந்த 4 ஆபரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பரண்ட் வந்து அக்குமுலேட்டர்ல இருக்கணும், இன்னொன்னு வந்து ஏதாவது ஒரு ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கும். ரிசல்ட்ஸ் வந்து நார்மலா எங்க ஸ்டோர் ஆகும்னா அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆபரேஷன்ஸ்க்கு மட்டும் ரிசல்ட் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும்? பி ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும். அடுத்து நம்ம ஆசிலேட்டரை பத்தி பார்க்க போறோம். ஆசிலேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கிளாக் சிக்னல்ல மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ்வலா வந்து இந்த கிறிஸ்டலோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 12 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 20 மெகாஹெர்ட்ஸ் வரல இருக்கும். அந்த கிறிஸ்டலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கிறிஸ்டல் 1, கிறிஸ்டல் 2 அப்படிங்கிற பின்ஸுக்கு இடையில வந்து கனெக்ட் பண்ண போறீங்க. அது போக 2 கெப்பாசிட்டர்ஸ் 30 பிக்கோஃபாரட் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கணும். அதோட ஒரு சைடு வந்து கிரவுண்ட் பண்ணி இருக்கணும். இந்த கிறிஸ்டலோட ஃப்ரீக்வன்சி என்னவோ அதை பொறுத்து தான் உங்க மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்டர்னல் கிளாக் ஃப்ரீக்வன்சி இருக்கும். நார்மலா கிளாக் ஃப்ரீக்வன்சி எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 1 to 16 மெகாஹெர்ட்ஸ் வரல இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து கிறிஸ்டலை யூஸ் பண்ணல, ஒரு எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி சோர்ஸ், அதாவது டிடிஎல் ஆசிலேட்டர் மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி சோர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸை வந்து எக்ஸ்டர்னல் சிக்னல்ல வந்து கிறிஸ்டல் 1ல கனெக்ட் பண்ணிட்டு கிறிஸ்டல் 2 என்ன பண்ணிடணும்? கனெக்ஷன் எதுவுமே இல்லாம விட்டுறணும். இப்ப நம்ம பஸ் கண்ட்ரோல் பத்தி பார்க்க போறோம். மைக்ரோ கண்ட்ரோலர்ல 3 பஸ்ஸஸ் இருக்கு. அட்ரஸ் பஸ் இருக்கு, டேட்டா பஸ் இருக்கு, கண்ட்ரோல் பஸ் இருக்கு. அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ். இதுல இந்த அட்ரஸ் பஸ் வந்து 16 பிட் இருக்கும், டேட்டா பஸ் வந்து 8 பிட் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இதுக்கே எத்தனை லைன்ஸ் வேண்டியிருக்கு? 24 லைன்ஸ் வந்து வேண்டியிருக்கு. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அட்ரஸ் பஸ் ஒரே நேரத்தில் நமக்கு அட்ரஸும் டேட்டாவும் தேவையில்லை. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா அட்ரஸ் பஸ்ஸையும் டேட்டா பஸ்ஸையும் மல்டிபிளாக்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப லோயர் ஆர்டர் பிட்ஸ் ஆஃப் அட்ரஸ் பஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம்? டேட்டாவையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். அட்ரஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அல்லது டேட்டாக்கு யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் சிக்னலை பொறுத்து ஒண்ணு அதுல அட்ரஸ் இருக்கும் அல்லது டேட்டா இருக்கும். கண்ட்ரோல் பஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ராசஸர் வந்து கண்ட்ரோல் அண்ட் டைமிங் சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கண்ட்ரோல் பஸ்ஸை யூஸ் பண்ணுது. எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேசிங்க்கு 3 கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா வந்து EA அப்படின்னு சொல்ற எக்ஸ்டர்னல் ஆக்சஸ், அப்புறம் PSEN சொல்ற ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் இருக்கு, அப்புறம் ALEன்னு சொல்ற அட்ரஸ் லாட்ச் எனேபிள். இந்த 3 சிக்னல்ஸும் வந்து எக்ஸ்டர்னல் மெமரியை இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து இன்டர்னல் ரோம் பத்தி பார்க்க போறோம். இன்டர்னல் ரோம்னா என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் மெமரி ஸ்பேஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஸோ ப்ரோக்ராம் மெமரி ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கும்னா 4K வந்து இருக்கும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே எங்க இருந்து தான் ஃபெச் பண்ணும்? மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் மெமரி ஸ்பேஸ்ல இருந்து தான் ஃபெச் பண்ணும். இந்த 4K மெமரியை நம்ம 4Kவா அப்படியே யூஸ் பண்ணலாம், அல்லது தேவைப்பட்டா அடிஷனலா 60 KB சேர்த்து நம்ம 64 KB ப்ரோக்ராம் மெமரி ஸ்பேஸா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்போ இன்டர்னல் மெமரி யூஸ் பண்றோம், எப்போ எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எந்த பின் யூஸ் பண்றோம்? EA அப்படிங்கிற பின். எப்போ EA பின் வந்து கிரவுண்ட் ஆயிருக்கோ அப்போ வந்து எந்த மெமரி தான் ஆக்சஸ் ஆகும்? எக்ஸ்டர்னல் மெமரியை தான் ஆக்சஸ் பண்ணுவோம். EA பின் ஹையா இருந்தா மட்டும்தான் இன்டர்னல் மெமரியை ஆக்சஸ் பண்ணுவோம். இது இன்டர்னல் ரேம் பத்தி பார்க்க போறோம். இன்டர்னல் ரேம் எவ்வளவு இருக்குன்னா 128 பிட்ஸ் இருக்கும். ரேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா அது உங்களுடைய டேட்டா மெமரி ஸ்பேஸ். இந்த டேட்டா மெமரி ஸ்பேஸை வந்து 3 பார்ட்டா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா வந்து ஒரு 32 பைட்ஸ் வந்து 00Hல இருந்து 1FH வரல உள்ள அட்ரஸஸ். இந்த அட்ரஸஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து 32 ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. இந்த ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 4 பேங்கா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்லயும் 8 ரெஜிஸ்டர் இருக்கும். இந்த ரெஜிஸ்டர் பேங்க்ஸுக்கு நம்பர் வந்து பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2 அண்ட் பேங்க் 3 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ரெஜிஸ்டர்ஸ் வந்து எப்படி பேர் கொடுத்துருப்பாங்கன்னா R0, R1, R2, R3ன்னு சொல்லி R7 வரல கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ரெஜிஸ்டரையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதோடைய பேரை நம்ம யூஸ் பண்ணலாம், அல்லது அதோடைய ரேம் அட்ரஸ் 00ல இருந்து 1FH வரல இருக்கு இல்லையா, அந்த ரேம் அட்ரஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரெண்டாவதா இருக்கிறது ஒரு பிட் அட்ரஸபிள் ஏரியா. இந்த பிட் அட்ரஸபிள் ஏரியா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து 16 பைட் வந்து இருக்கும். இந்த 16 பைட் வந்து எந்த அட்ரஸ் இருந்து எந்த அட்ரஸ் வரலன்னா அந்த 1F0க்கு அடுத்தாப்ல 20Hல இருந்து 2FH வரல உள்ள 16 பிட். அப்ப டோட்டலா எத்தனை பிட்ஸ் அட்ரஸபிள் பிட்ஸ் இருக்குன்னா 128 பிட்ஸ் இருக்கு. அதாவது மொத்தம் 16 லொகேஷன், ஒவ்வொரு லொகேஷன்லயும் 8 பிட். அப்போ 128 பிட்ஸ் இருக்கு. இந்த 128 பிட்ஸ் நம்ம என்ன முடியும்? இண்டிவிஜுவல் பிட்டா வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மூணாவதா உள்ள ஏரியா, அதாவது 80 பைட்ஸ் ஏரியா இருக்கு. இந்த 80 பைட்ஸ் ஏரியா வந்து 30Hல இருந்து 7FH வரல இருக்கு. இது வந்து ஜெனரல் பர்பஸ் ரேம் ஏரியா. நம்ம ப்ரோக்ராம்ல உள்ள டேட்டாஸ் நம்ம எந்த ஏரியால ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த 30Hல இருந்து 7FH வரல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
அடுத்து டைமர் கவுண்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரெண்டு 16 பிட் டைமர் கவுண்டர்ஸ் வந்து 8051ல இருக்கு. டைமர் 0, டைமர் 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரெண்டு டைமர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்னு டைமரா ப்ரோக்ராம் பண்ணலாம் அல்லது கவுண்டரா ப்ரோக்ராம் பண்ணலாம். டைமரா ப்ரோக்ராம் பண்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இன்டர்னல் கிளாக் பல்சஸ கவுண்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து என்ன அர்த்தம், டைமர்னு அர்த்தம். அதே நேரத்துல எக்ஸ்டர்னல் கிளாக் பல்சஸ கவுண்ட் பண்ணா அது எதா ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம், கவுண்டரா ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த டைமர்ஸ் ஆர் கவுண்டர்ஸ் என்ன பண்ணிருக்கோம்னா 2 பைட்ஸா பிரிச்சிருக்கோம். டைமர் லோ அப்படின்னு சொல்ற TL0, TL1 இது ரெண்டும் வந்து டைமர் லோ பிட்ஸ். அதே மாதிரி டைமர் ஹை இருக்கு, TH0, TH1 இருக்கு. அது போக டைமருடைய ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைமர் மோட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் சொல்ற TMOD ரெஜிஸ்டர், அடுத்த ஒன்னு டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் சொல்ற TCON ரெஜிஸ்டர் இருக்கு. இது மூலமா நம்ம டைமரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து IO போர்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். மொத்தம் 8051ல 4 8 பிட் IO போர்ட்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து பை டைரக்ஷனல் IO போர்ட்ஸ். IO போர்ட்ஸ்னா பை டைரக்ஷனல்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பக்கமும் டேட்டாவா அதால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 அப்படின்னு சொல்லி 4 போர்ட்ஸ் இருக்கு. முதல்ல போர்ட் 0 எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சிம்பிளா IO போர்ட்டா யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டா அதுல உள்ள 8 பின்ஸையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸ் பண்ணும்போது பைடைரக்ஷனல் லோ ஆர்டர் அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்ஸா யூஸ் பண்ண போறோம். அதாவது டேட்டா பஸ்ஸா யூஸ் ஆகுது அல்லது லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸா நம்ம யூஸ் பண்ண முடியும். எதை, போர்ட் 0 பின்ஸ. போர்ட் 1 பின்ஸ் வந்து சும்மா IO போர்ட் தான், IO இன்புட் அவுட்புட் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போறோம். போர்ட் 2 பின்ஸ் வந்து அதையும் என்ன பண்ணலாம், இன்புட் அவுட்புட்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா என்ன பண்ணலாம், ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸா வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் மெமரியை ஆக்சஸ் பண்ணும்போது ஹையர் ஆர்டர் பைட்ஸை வந்து அதுக்கு வச்சிருக்கோம். போர்ட் 3 வந்து IO போர்ட்டா யூஸ் பண்ணலாம் அல்லது வேற என்ன ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து சீரியல் டேட்டா கம்யூனிகேஷனுக்குரிய TXD RC பின்ஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் குரிய பின்ஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல் டைமர், எக்ஸ்டர்னல் மெமரி ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன் இதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எதுல பண்ண முடியும், போர்ட் 3 பின்ஸ் உடைய ஆல்டர்னேட் பர்பஸ். அடுத்து இன்டரப்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். 8051ல மொத்தம் 6 இன்டரப்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரீசெட் இன்டரப்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு வந்து ஜம்ப் பண்ண போகுது. இது என்னன்னா பவர் ஆன் ரீசெட்னு சொல்றோம். எப்பப்பெல்லாம் நீங்க பவர் சுவிட்ச் ஆன் பண்றீங்களோ அப்பெல்லாம் அது வந்து அந்த அட்ரஸுக்கு போகுது. அந்த அட்ரஸ்ல வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்றோம்னா ஒரு இன்டரப்ட் வெக்டார் டேபிள்னு சொல்லி தனியா ஒண்ணு இருக்கு. அந்த இன்டரப்ட் வெக்டார் டேபிள் நம்ம என்ன வச்சிருப்போம்னா இன்டரப்ட் அக்கறானே அந்த லொகேஷன் போகுது. அந்த லொகேஷன் போனோடனே அந்த லொகேஷன் என்ன இருக்கும்னா அங்க இருந்து அதுக்குரிய ப்ரோக்ராம் எங்க இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கும், 000H அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கும். அடுத்து TF0, TF1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து டைமர் இன்டரப்ட். இது ரெண்டுமே வந்து டைமருக்குரிய இன்டரப்ட். TF0 வந்துச்சுன்னா எந்த லொகேஷன் போகும், 000BH போவோம். TF1 அக்கறை ஆச்சுன்னா எந்த லொகேஷன் போவோம், 001BH போவோம். சோ அங்க போய் என்ன அட்ரஸ் கொடுத்துக்கோ அந்த அட்ரஸ்ல போய் ப்ராசஸ் பண்ணோம். INT0, INT1 அப்படிங்கிறது வந்து ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ். INT0 வந்து போர்ட் 3.2ல பின் 12ல இருக்கு. INT1 வந்து போர்ட் 3.3ல வந்து பின் 13ல இருக்கு. இத ரெண்டையும் சில நேரம் EX1, EX2 அப்படின்னு சொல்லி சில ப்ராசஸர்ல கொடுத்திருப்பாங்க. மெமரி லொகேஷன்ஸ் வந்து 003H-ம் 0013H-ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, INT0, INT1 இன்டரப்ட்க்கு யூஸ் ஆகுது. சீரியல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு சிங்கிள் இன்டரப்ட் இருக்கு. சீரியல் கம்யூனிகேஷன் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், அதே இன்டரப்ட் மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம் அல்லது ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த சீரியல் கம்யூனிகேஷனுக்குரிய இன்டரப்ட் வந்து எங்க இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்குன்னா 0023H அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கு. கடைசியா வந்து நம்ம சீரியல் கண்ட்ரோல் வந்து பார்க்க போறோம். சீரியல் கண்ட்ரோலுக்கு 2 பின்ஸ் இருக்கு, TXD அண்ட் RXD. இந்த 2 பின்ஸுமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சீரியல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. இந்த 2 பின்னும் வந்து போர்ட் 3ல அவைலபிளா இருக்கு. டேட்டாவை சீரியலா டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா வந்து TXD பின்னை யூஸ் பண்ணணும். டேட்டாவை ரிசீவ் பண்ணணும்னா RXD பின்னை யூஸ் பண்ணணும். ரெண்டுக்குமே தனித்தனியா ஒரு பஃபர் ரெஜிஸ்டர் இருக்கு. இந்த பஃபர் ரெஜிஸ்டருக்கு பேர் வந்து SBUF அப்படின்னு சொல்லுவாங்க, சீரியல் பஃபர் ரெஜிஸ்டர். இந்த பிரசன்டேஷன் மூலமா நம்ம மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ள வேரியஸ் பிளாக்ஸ், CPU, ஆசிலேட்டர், ரோம், ரேம், டைமர்ஸ், IO போர்ட், சீரியல் போர்ட், இன்டரப்ட்ஸ், பஸ்ஸஸ் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.